Hi friends, welcome to our channel SuseeRaga Creations. இன்னைக்கு வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பலருக்கு முடி கொட்டுதல், பொடுகு பிரச்சனை, இலைநரைன்னு தலைமுடி சம்பந்தமாக நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஆயிலில் நிறைய மூலிகை பொருட்கள் சேர்த்து காய்ச்சிருக்கோம். அதனால் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ஆயில் ஒரு தீர்வாக இருக்கும். ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், செம்பருத்தி பூ 10, வெள்ளை கரிசலாங்கண்ணி 2 கைப்பிடி, திருநீற்று பச்சிலை 1 கைப்பிடி, கற்பூரவள்ளி இலை 5, செம்பருத்தி இலை 10, துளசி 1 கைப்பிடி, வேப்பிலை 1 கைப்பிடி, மருதாணி இலை 1 கைப்பிடி, கறிவேப்பிலை 1 கைப்பிடி, வெற்றிலை 10, தேங்காய் துருவல் 1/4 கப், உலர்ந்த நெல்லிக்காய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், கடுக்காய் பொடி 1 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் சிறிது. வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். கீரை விற்கிறவங்ககிட்ட கேட்டால் கொண்டு வருவாங்க. கிடைக்கலைன்னா கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கலாம். எல்லா இலையையும் தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, உலர்ந்த நெல்லிக்காய், ஓமம் சேர்த்துக்கலாம். உலர்ந்த நெல்லிக்காய் கிடைக்கலைன்னா நீங்கள் நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கடுக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா இலையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, மருதாணி, செம்பருத்தி இலை முடியை நீளமாகவும் கருமையாகவும் வளர வைக்கும். செம்பருத்தி பூ, பச்சை கற்பூரம், வெந்தயம் தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். துளசி, வெற்றிலை, வேப்பிலை, மிளகு, ஓமம் பொடுகு வராமல் தடுத்து முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும். கற்பூரவள்ளி இலை இளநர பொடுகை போக்கும். சீரகம், மருதாணி இலை ஸ்கால்பை நல்லா கூல் பண்ணும். கடுக்காய் முடியோட வேரை உறுதிப்படுத்தி முடி உதிர்வை தடுக்கும். நெல்லிக்காய் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவும். திருநீற்று பச்சிலை சேர்க்கிறதால ஆயில் நல்ல மணமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ, செம்பருத்தி இலை, பூ, வெந்தயம் தலைமுடியை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் செய்யும். அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை இதோடு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் ஆயில் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. ஆயில் காய்ச்சும் போது கிளறி விட்டுக்கிட்டே அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடாயில் அடியில் பிடிச்சிடும். அரைச்சி சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் பொரியிற வரைக்கும் இந்த மாதிரி பொங்கி வரும். இதில் இன்னும் ஈரப்பதம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சிடலாம். நம்ம ஆயிலில் சேர்த்தது எல்லாம் வெந்ததும் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்துடும். ஆயிலில் சடசடப்பும் அடங்கிடும். இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆயில் ஆறினதும் 12 ஹவர்ஸ் மூடி வச்சுடுங்க. ஆயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின ஆயிலை சுத்தமான ஈரமில்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஆயிலை டெய்லி தலைக்கு தேய்க்கலாம். தலை குளிக்கும் போது தேய்ச்சி 1/2 hour ஊற வச்சும் குளிக்கலாம். இந்த ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல வலிமையான ஆரோக்கியமான பட்டு போன்ற கூந்தல் கிடைக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஆயில் எடுக்கும்போது ஈரமில்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள்.
தலைக்கு குளிக்கும்போது ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. இதை தலையில் தேய்ச்சி விரல்களால் மசாஜ் செஞ்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு ஹெர்பல் ஷாம்புவால் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.